ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ண போஸ்ட் இருக்கும்போது யூனியன் பாசிபிள் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிதான் இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணும், போஸ்ட்லாம் ஹீலிங் வேணும், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், நெகட்டிவிட்டியில் இருக்கேன், ஹீலிங் வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூமிக்கு வரும்போது நமக்கு ஒரு உடல் கொடுக்கப்பட்டாங்க, ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பூமியை விட்டு நம்ம என்றைக்கு போகிறோமோ அன்னைக்கு இந்த உடல் வந்து நம்ம இங்கே போட்டு தான் போயிடணும், கொண்டு ஒன்று போக முடியாது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம், இங்கே எதையும் கொண்டும் போக முடியாது. நமக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நமக்கு எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, தென் நம்ம காலேஜ் படிக்கும்போது நமக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, தென் நம்ம ஃபேமிலி லைஃப் ஆனப்புறம் நமக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே நமக்கு லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரங்கிறது நமக்கு நம்ம மட்டும்தான் எப்போவுமே நமக்கு நிரந்தரம். தென் நமக்கு யூனிவர்ஸ் ஓகே, யூனிவர்ஸ் எப்போவுமே நமக்கு ஒரு மதர் கார்ட் மாதிரி. யூனிவர்ஸும் நம்மளும் மட்டும்தான் இங்கே நமக்கு நிரந்தரம். மற்றபடி நம்ம லைஃப்பில் வரவங்க எல்லாருமே வந்து ஒரு கொஞ்ச நாள் வருவாங்க, அடுத்து போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 பொருத்த பார்த்து மேரேஜ் பண்ணுறாங்க எல்லோரும். ஏன் மேரேஜ் பண்ணுறவங்க எல்லோரும் கடைசி வரைக்கும் ஹஸ்பண்ட் கூட தான் மேரேஜ் பண்ணுறாங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து அவங்களோட பாத் இங்கே வேறு. நல்லா ஆசைப்பட்டு சின்சராக லவ் பண்ணி 10 வருஷம் 12 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகுது. காரணம் என்ன? இங்கே நமக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஓகே, இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் வேறு, ஒவ்வொருத்தவங்களோட பாத் வேறு, ஒவ்வொருத்தவங்களோட பயணங்கள் வேறு. உங்களை யாரு கூட கம்பேர் பண்ணாதுங்க. அவங்களோட கர்மாவை அனுசரித்து நமக்கு இங்கே லைஃப் கொடுக்கப்படுது. இங்கே நம்ம பூமிக்கு வந்ததே ஒரு லெசன்ஸ் லேர்ன் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே, நம்ம லெசன்ஸ் லேர்ன் பண்ணி நம்ம பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். நமக்கு பிடிச்சவங்களை கொண்டு போக முடியாது. ஒரு 100 கோடி ரூபாய் நீங்கள் சேர்த்து வச்சுன்னா அதையும் கொண்டு போக முடியாது. டோட்டலாக சொல்ல போனால் இங்கே நமக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம மட்டும்தான் இங்கே நிரந்தரம். ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க, எதுக்குமே ஆசைப்படாதுங்க, ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வாழுங்க. ஓகே, இன்றைக்கி இதுதான் இருக்கா? ஓகே, இன்றைக்கி பழைய சோறா? ஓகே, நாளைக்கு பிரியாணியா? ஓகே. ஸோ எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்து பழகிக்கோங்க. இது வேணும் அது வேணும் நடம் பிடிக்காதுங்க. ஏன்னா இங்கே எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். King of Swords, okay. 3 of Swords, 7 of Swords, 7 of Cups, 6 of Swords, 7 of Wands, 5 of Swords, 7 of Pentacles, Death, Hermit, Lovers, Queen of Wands. Okay, so bottom of the deck, Page of Wands. Aloneness, rightness, going with the flow, participation,
மிஸ்ஸா flowering. Okay. Illusion. Fighting. Understanding. Healing. Courage. Moment to moment. Abundance. Okay. Thank you very much. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு யூனியன் பாசிபிள் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜெனரலி யாருக்கு ரெஸ்னேட்டாக அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் மைண்டில் உள்ள ஒரு பர்சன். ஸோ இந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர். காரணம் என்னென்ன, இந்த ஒரு பர்சனுக்கு ராஜா மாதிரி வாழணும், நான் பெரிய பணக்காரனாக இருக்கணும், எல்லோரும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எனக்கு எல்லாருமே எனக்கு வேல்யூ கொடுக்கணும், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடணும், நான் காரில் சுற்றணும், என் லைஃப்பை ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணணும், எப்பவுமே என்னை சுற்றி 4 பேர் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆடம்பரத்தை எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர். இவருக்கு அது ஆடம்பரம் இவர் பயங்கர இஷ்டமான ஒரு பர்சன். மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஜீவிக்கணும், தான் நினச்ச மாதிரி எல்லா காரியங்களும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆக்சுவலி நீங்கள் இந்த பல தடவை இந்த ஒரு போஸ்ட், அது உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், இந்த ஒரு போஸ்ட்டுக்கு பணம் தான் இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு போஸ்ட் பணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இவருக்கு இந்த லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குன்னு பல தடவை உங்களுக்கு இவரோட ஆக்டிவிட்டி, இவரோட பிஹேவியர் வச்சு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் ஃபேஷன்ஸ் சுத்தமாக இல்லாத ஒரு பர்சன். ஃபேஷன்ஸே கிடையாது இவருக்கு எல்லாம் நினச்ச உடனே நடக்கணும், இவர் எதிர்பார்க்குறது உடனே நடக்கணும், கட் அண்ட் ரைட்டாக நல்லா கோவம் வரும், பயங்கர ஈகோ ஆட்டிடியூட், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டுருக்கிறீங்க. இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம இப்போ வந்து பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறோம், இல்லைங்க ஒரு வீடு வைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாம் உடனே நடக்குமா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குதுல்ல. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கும் போது அது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கையில் கிடைக்கும். அது இன்றைக்கே வேணும், இன்றைக்கே நடக்கணும், அது நடக்காத ஒரு விஷயமாக. அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் எனக்கு பணம் தான் இம்பார்ட்டன்ட், பெரிய ஆளாக ஆகணும், பணக்காரன் ஆகணும், இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இவ்வளோ லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவர் என்றைக்கோ ஃபியூச்சரில் பணக்காரன் ஆகிறது நினச்சி இந்த ஒரு பர்சன் பல தடவை ஓடிட்டு இருந்தது ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அது அப்போ எனக்கு என்ன தோணுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில்? சரி, ஓகே, இந்த ஒரு பர்சன் என்ன நமக்கு ஒரு கால் பண்ண மாட்டேங்குது, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவர் ஃபுல்லாகவே அவரோட கெரியருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், நம்ம சைட்லேருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நம்ம எஃபர்ட் கொடுப்போம், நம்மளோட காதில் பொரிய வைப்போம், நம்மளோட அன்பை பொரிய வைப்போம். நீங்கள் பல தடவை கால் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு உண்டு, இல்லைன்னு கிடையாது. நீங்கள் உங்களால் முடியத்தக்கன எஃபோர்ட் எல்லாமே கொடுத்துட்டு. ஸோ அதனாலேயே எனக்கு தெரியல, இந்த ஒரு பர்சன் உங்களை சீப்பாக நினச்சிட்டு உண்டு, வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளே வழியே கால் பண்ணும்போது நமக்கு சுத்தமாக ஒரு பர்சன் எனக்கு வந்து பணம் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு கெரியர் தான் இம்பார்ட்டன்ட், நான் வந்து பெரிய பணக்காரனாக மாறணும், எனக்கு பணம் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சன் ஒரு வேயில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம ஒரு லவ்வை எதிர்பார்க்க ஒரு டைமில் அவங்க நமக்கு லவ்வுக்கு கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உண்டு, ஓகே, நம்ம புரிய வைப்போம், நமக்கு அதுக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இந்த ஒரு பர்சன் என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பல தடவை இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு வேல்யூ கொடுக்காத போது கூட நீங்கள் பல தடவை வேல்யூ கொடுத்துட்டு. ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் நம்மளாம் வெளியே போக நமக்கு ஒரு இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகல, இவர் நமக்கு ஒரு சுத்தமாக ஒரு வேல்யூ கொடுக்காம ஒரு வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு இந்த ஒரு பர்சன் நடந்துட்டு. இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சனை அக்செப்ட் பண்ணிருக்க ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. சரி, ஓகே, இந்த பர்சனை கொஞ்சம் விட்டு பிடிப்போம், இந்த பர்சன் போகிற வைக்க போகட்டேன், பட் லாஸ்ட் எண்டிங்கில் ஷோராக நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் பல தடவை இந்த ஒரு பர்சனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உண்டு.
ஓகே, நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், நம்மளோட ஸ்நேகத்தை நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். இந்த ஒரு பர்சன் கொஞ்சம் கரண்ட் சுச்சுவேஷனில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, பட் ஷோராக நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க, உங்களுக்கு நீங்கள் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் பல தடவை வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு உண்டு, எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி, நான் பயங்கர பிஸியாக இருக்குது, எனக்கு கெரியர் இம்பார்ட்டன்ட், எனக்கு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பணக்காரனாக இருக்கணும். இந்த ஒரு பர்சன் பணமே இல்லாட்டாலும் பந்தா காட்டுவாங்க, அதில் ஒன்றா நம்பராக இவங்க. ஒன்றுமே இல்லாட்ட கூட இவங்க போடுற ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், இவங்க வந்து ஓவர் சீன் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, அப்போ இவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி, நான் பிஸியாக இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் எனக்கு கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பேன், ஒரு கிளாரிட்டி கொடுப்பேன், உங்களை இவர் சமாதானப்படுத்திடுண்டு. அதனால இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் பல தடவை இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ரூடாக கட் அண்ட் ரைட்டாக பிஹேவ் பண்ணிட்டு உங்களை அழ வச்சுட்டு கோவப்படுத்திடுண்டு. இருந்தாலும் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக பல சுச்சுவேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு. ஓகே, அது மாதிரி ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன்ஸ் கிடையாது. இங்கே தேர்ட் பார்ட்டி நமக்கு வருது ஆப்ஷன், ஒரு பர்சனோட ஆப்ஷன்ஸ் தான். அப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணி உனக்கு ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பாக ஷோராக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு. காரணம் இந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன் பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர், நல்ல பணக்கார ஆஃபர் எதுவும் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் என்ட்ரு ஆகிருக்கும். இந்த ஒரு பர்சன் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணி, நான் அவருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பேன், ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பர்சன் பணத்துக்கு ஆசைப்பட்டு, ஏன்னா இவருக்கு இவங்க தான் முக்கியம். ஓகே, இவர் கொஞ்சம் கூட உங்களை பற்றி யோசிக்காமல் இந்த ஒரு பர்சன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால இந்த ரிலேஷிப் வந்து டெத் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு டெத்துன்னு ஒரு கார்டு வந்துட்டு ஷோராக இந்த ரிலேஷிப் டெத் ஆகிட்டு ஒரு நாள் ரிலேஷிப் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, மேபி இந்த ரிலேஷிப் டெத் ஆகி 13 days இருக்கலாம், இல்லைங்கி 13 month இருக்கலாம், இல்லைங்கி 6 month இருக்கலாம். ஷோராக அந்த ரிலேஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. நீங்கள் அப்போ இந்த ஒரு போஸ்ட் போய் கேட்டு, நீ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்னாலும், எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பேன்னு சொன்ன, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பேன், நீ என்ன இப்படி ஏமாத்தணும்னு கேட்க விட்டாமல் இந்த ஒரு போஸ்ட் உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. இருக்குது அந்த ஐடி இல்லைங்கி போயிட்டே கிட்ட, நீ எனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் ஒன்று கிடையாது, நான் உன்னை நம்பி தான் பிறந்தேனா, நீ உன்னை நம்பி நான் இல்லை, எனக்கு என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், எனக்கு என் லைஃப் எப்படி கொண்டு போகணும்னு தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு போகணும் ஒரு போதும் ரூடாக கட் அண்ட் ரைட்டாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ரூடாக தான் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. நீங்கள் என்ன எதுக்கு சீட் பண்ண, நான் உன்னை நம்பி தானே இருந்தேன், நீ எதுக்கு என்ன ஏமாத்துறன்னு கேட்க ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு, நான் இப்படி தான் எப்போ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர் இந்த ஒரு பர்சன் சொல்லிட்டு உண்டு இந்த ரிலேஷிப்பில். ஸோ அதனால் ரிலேஷிப் டோட்லி டெத் ஆகிடும். பட் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சனோட ஆட்டிடியூடு, ஈகோ, இந்த ரிலேஷிப்பில் நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு பர்சனை நம்ம இனி நம்ம லைஃப்பில் நம்புறது வந்து காரியம் இல்லை. இனி நம்ம வேலையை பார்ப்போம். எத்தனை நாள் நம்ம ஒரு ரிலேஷிப்பில் கிடையாது நம்ம டவுன் ஆகி நம்ம எனர்ஜியை கொடுத்து நம்ம ஸ்பாயில் பண்ணி ஒரு ரிலேஷிப்பில் நம்ம முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நான் மட்டும் எஃபோர்ட் கொடுத்தா போதாதில்ல, அவங்களும் எஃபோர்ட் கொடுக்கணும். இல்லை, 2 பேரும் எஃபோர்ட் கொடுத்தா மட்டும் தான் ரிலேஷிப் முன்னோட்டு போகும். என்னெல்லாம் எஃபோர்ட் கொடுக்க முடியும் எல்லாம் கொடுத்தாச்சு. பட் இனிமேல் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தி வாழ வைக்க முடியாதுல்ல. ஸோ அவங்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நீ 2 பேரும் சேர்ந்து தானே ஒரு லைஃப்பில் வந்து ஜீவிக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்களை ஃபோக்கஸ் ஆகிறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்ன மனசிலாக்கி உங்களை இண்டிவிஜுவல் பயங்கரமாக கேட் பண்ணி ஒரு பர்சன் கட்டாயி திரும்பி ஒரு நாள் வருவாங்க, நீ செல்ஃப் லவ் பண்ணு, உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு உங்களை இண்டிவிஜுவல் கேட் பண்ணிட்டு உண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு பிளாக்கிங்கில் போட்டு வச்சுருக்கலாம், இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கலாம், இல்லைங்க நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனுக்கு போயிருக்கலாம் இந்த ஒரு பர்சனோட சைடில். கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு நான் சொன்ன மாதிரி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, இவர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு உண்டு. பட் ஆப்ஷன் கூட ஆப்ஷன் அஸ்பர் பண்ணிட்டு உண்டா கிட்ட கிடையவே கிடையாது. இவர் ஏதோ ஆப்ஷனை தேடி போயிட்டு உண்டு. மேபி ஏதாவது இவருக்கு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கலாம், ஆஃபர் வந்திருக்கலாம், அந்த ஆஃபர் இவர் சூஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அதை அஸ்பர் பண்ணிட்டு உண்டான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. எஸ், இப்போவும் இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் நமக்கு ஆப்ஷனோட கார்டை கிளாரிஃபை பண்ணுறது பார்த்து மிஸ்ஸர் கார்டாகும். இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு பாருங்க. ஓகே, ஸோ இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் கார்டு கிளாரிஃபை பண்ணுறது மிஸ்ஸர் கார்டு ஆகும். ஸோ இவருக்கு மேபி இவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லைங்கி ஏதாவது
மெட்டீரியல் பொருளுக்கு ஆசைப்பட்டு இவர் போயிருக்கலாம். பட் இவருக்கு கண்ணுக்கு முன்னே வந்து ஏகப்பட்ட மாணிக்கம், வைரம் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஒரு போஸ் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இவர் திரும்பி பார்க்குறது உங்களே ஆகும். ஸோ இவர் ஆப்ஷனை தேடி போயிட்டு உண்டு. பட் ஆப்ஷன் கூட இவர் ஆப்ஷன் அஸ்பெக்ட் பண்ணிட்டு உள்ள கிட்ட கிடையவே கிடையாது. ஓகே, இவர் அவருக்கு கண்ணுக்கு முன்னே எல்லாமே இருக்குது. பட் இவர் திரும்பி பார்க்குறது உங்களை. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. பட் இவருக்கு கரண்ட் ஏன்னா நீங்கள் இந்த ஹை வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க, இந்த ஒரு போஸ்டரை சேசிங் பண்ணல, இந்த ஒரு போஸ்டருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, வேல்யூ கொடுக்கல, சுத்தமாக அந்த உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த ஒரு போஸ்டருக்கு நீங்கள் பண்ணவே இல்லை. இந்த போஸ்டர் கரண்ட் சுச்சுவேஷன் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இவர் ஆப்ஷனை தேடி போயிட்டு உண்டு. பட் எந்த ஒரு ஆப்ஷனும் இவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டில்ல. பணம் தான் இம்பார்ட்டன்ட் இவர் போயிட்டு எனக்கு பணம் தான் இம்பார்ட்டன்ட் இவர் போயிட்டு பணம் இவருக்கு கண்ணுக்கு முன்னே இப்போ இருக்குது. ஆஃபர் இவருக்கு கண்ணுக்கு முன்னே இருக்குது. பட் அதில் ஒன்று இவருக்கு இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவருக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களை தான். இவர் உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. பட் அதை காட்டிட்டு இல்லை. காரணம் என்ன? கோயிங் வித் ஃபோர் சுச்சுவேஷன். ஓகே, இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. பட் வெளியே காட்டிட்டு இல்லை. காரணம் என்ன? கோயிங் வித் ஃபோர் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டோம். அந்த மாதிரி இவர் நிற்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் வந்து இப்போது ஆக்ஷன் எடுக்கணும், ஓடி வந்து ஆக்ஷன் எடுக்கிற சுச்சுவேஷனில் இவர் இல்லை. இவருக்கு எல்லாம் மனசில் ஆகுது. இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, கண்ணுக்கு முன்னே எல்லாமே இருக்குது. பட் அதில் ஒன்று இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதில் ஒன்று இவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அதில் ஒன்று இவருக்கு ஆத்மா திருப்தி இல்லை. இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் கரண்ட் சுச்சுவேஷனில் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. பட் இவர் என்ன நினைக்கிறாருன்னா கோயிங் வித் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். ஏன்னா நம்ம இந்த கனெக்ஷனில் வந்து பயங்கர ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. நம்ம கொஞ்சம் நஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம காட்டலை, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு உண்டு. ஸோ அதனால் நம்ம போகிறது இப்போதைக்கு நம்ம போகிறது சரியில்லை. ஸோ அதனால் கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போவோம் இவர் நின்றுட்டு. ஸோ இவர் மைண்டை டைவெர்ட் பண்ண கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மேபி இவர் ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது தொடங்கியிருக்கலாம். ஸோ அந்த அவுட்கம்காக வெயிட் பண்ணாங்க கூட நம்ம சொல்லலாம். இவருக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் அங்கேருந்து சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. ஒரு என்ன சொல்லுது, அங்கே இருந்து உங்களை பற்றி சிந்திப்பாங்களே. இவர் நீங்கள் இப்படி மாறுவீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி டெத் ஆகி போகும், ஒன்றும் இல்லாமல் போகும், இவர் மேபி நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இருக்கும். ஸோ அதனால் கெரியரில் இருந்தும் சந்தோஷமாக இவருக்கு வேலையை பார்க்க முடியல, சந்தோஷமாக லைஃப்பை கொண்டு போக முடியல. ஒரு டோட்டில் ஒரு டவுன் ஆகி நிற்பாங்கல்ல, டோட்டலாக இவர் டவுன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பல தடவை கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு போஸ்ட் ஹெர்மிட் மோடில் போயிட்டு உண்டு. இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது, என்ன நடக்குது, இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இவர் சிந்திக்கிறாரு இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு. இவர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இவர் என்ன திங்க் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கு. அதுக்கு இவ்வளோ அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வந்ததுக்கான முழுக்க நான் தான். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் எஃபோர்ட் கொடுத்துருவோம். அந்த டைம் நானும் ஒரு எஃபோர்ட் கொடுத்துருந்தீங்க, இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிருக்கும். பட் அந்த டைம் நான் எனக்கு ஈகோவில், என்னோட ஆட்டிடியூடில், என்னோட சந்தோஷத்துக்கு நான் முன்னோட்டு கொண்டு போய் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கூட நான் கேர் பண்ணிட்டு கிடையாது. அன்னைக்கு ஒரு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டைமில் நானும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, இவருக்கு ஒரு பீஸ் இல்லை, ஒரு மனசமாதி. இவர் சிந்திக்கிறாரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நடந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இவர் திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஓகே, எவ்வளோ அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் க்ரோ பண்ணுது. காரணம் என்ன? அது உங்களோட எஃபர்ட்டு. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து செல்ஃப் லோ பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பவர், உங்களோட பவர்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி ஒரு க்ரோ இருக்குது. மேபி நீங்கள் செப்பரேஷன் இருக்கலாம். இந்த செப்பரேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிட்டு உண்டு. காரணம் என்ன? இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஆப்ஷனை தேடி இவர் போயிட்டு உண்டு. ஆப்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இவருக்கு வந்துட்டு இல்லை. இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட்டில் உங்களை திங்க் பண்ணுறாங்க, உங்களை நினச்சி பார்க்குறாங்க, உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்கன்னு முழுக்க உங்களோட வீடியோ பார்க்கறோட எஃபர்ட், நீங்கள் பண்ணக்கூடிய செல்ஃப் லவ், நீங்கள் பண்ணக்கூடிய மெடிடேஷன், நீங்கள் பண்ணுற லா ஆஃப் அட்ராக்ஷன், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி வந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு க்ரோ உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிட்டு இருக்குது. செப்பரேஷன் நீங்கள் பார்க்காதுங்க, இந்த ரிலேஷன் செப்பரேஷன் க்ரோ ஆகிட்டு இருக்குது. இவர் சிந்திக்கிறாரு, எவ்வளோ எஃபோர்ட் நீங்கள் கொடுத்தீங்க, நானும் ஒரு எஃபோர்ட் கொடுத்துருந்தேங்க, இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்கும். திங்க் பண்ணுறாரு. கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமாக அடிக்டட் உங்கள் மேலே, பயங்கரமாக ஃபிசிக்கலாக இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் உங்ககிட்ட ஃபீல் ஆகுது. ஏன்னா இவர் இன்றைக்கி திரும்பி பார்க்கல கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே,
பட் ഇതൊരു പേഴ്സണൊക്കെ ഭയങ്കര ഈഗോ ആറ്റിറ്റ്യൂഡ് ഉണ്ട്. ഇവർ വന്ന് ഗോയിങ് വിത്ത് ഫ്ലോ സിറ്റുവേഷൻ ഇവർക്ക് ഹാർട്ട് ബ്രേക്ക് ആയിട്ടുണ്ട്. பட் இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறேன்னா கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். எனக்கு காரணம் என்ன, ஈகோ. நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. சரி ஓகே, நம்ம போய் ஒரு சாரி கேட்டால் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதை வந்து பண்ணுறதுக்கு சிலவங்களுக்கு ஈகோன்னு சொல்லுவாங்கள்ல, ஈகோ. ஏன்னா இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் தன்னோட பவரை காட்டி நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டி இவர் உங்களை அடிக்ட் ஆக்கிட்டு உண்டு. அப்போ இவர் ஓடி வந்து உங்ககிட்ட ஒரு சாரியோ இல்லைங்க இவருக்கு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது இவரோட வேல்யூ இந்த இடத்துல கம்மியாகி போயிடுமா. இவர் பல தடவை நம்ப வச்சுட்டு நான் பெரிய ஆள், நீ என் காலுக்கே கீழே பல தடவை இவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால இவர் பெரிய பவர்னால இவருக்கு ஓடி வந்து சாரி கேட்ட இவருக்கு வேல்யூ என்ன ஆகி போயிடும். இவருக்கு இருக்க மதிப்பு கொடுக்காம போயிட்டீங்கன்னு என்ன அந்த ஈகோ. ஓகே, இவருக்கு பிசிக்கல் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக அட்ராக்ஷன் உண்டு. ஏன்னா நமக்கு லைஃப்பில் ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும்ல, அதில் தான் அட்ராக்ஷன் உண்டு. பட் இருந்தாலும் மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ ஈகோ. ஓடி வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆள் ரெடி கிடையாது, ஈகோ. ஓகே, சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம கஷ்டப்படுறோமா, ஓகே, நம்ம நடந்துட்டு கஷ்டம் வந்துச்சு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ போகும். வலியா வேதனை மேபி இந்த ஒரு போஸ் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டாக்கணும். இல்லைங்க நீங்கள் பண்ணுற மெடிடேஷனோட பவராக இருக்கும், இல்லைங்க நீங்கள் பண்ணுற செல்ஃப் லவோட பவராக இருக்கும். இவருக்கு சில விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் இவருக்கு ஒரு கிளாரிட்டி கிட்டிட்டு இல்லைங்க, இப்போ கிட்டிட்டு உண்டு. உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட ஒர்த் என்ன, உங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு உண்டு. அதனால எதுவும் தெரியல இந்த ஒரு போஸும் கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு இவருக்கு சில கிளாரிட்டி கிடச்சிட்டு இவர் சுச்சுவேஷன் எப்படி போகுது அதுக்கேற்ற மாதிரி இப்போ மூமெண்ட் நம்ம லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே மனுஷனுக்கு நம்ம லைஃப்பில் வரும். ஸோ நம்ம சந்தோஷத்தை ஏற்றுக்கூட கஷ்டத்தையும் ஏற்றுப்போம். சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நம்ம போவோம். அந்த ஒரு சுச்சுவேஷன் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா இவர் ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு போன பிறகு பல தடவை இவர் உங்களை மூவ் ஆன் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு உண்டு. பல தடவை ட்ரை பண்ணிட்டு உண்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு. பட் இவரோட மைண்டில் உங்களோட தாட்டை வரது இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. காரணம் என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பட்ட எஃபோர்ட், நீங்கள் போட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு எஃபோர்ட்டு இவர் அதை நினைக்கக்கூடிய டைமில் இவர் பல தடவை இவருக்கு மூவ் ஆன் பண்ணணும். மேபி ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஏன்னா இவர் சீட் பண்ணிட்டு போனாலும் இவருக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு இவங்க திரிஞ்சு நோக்குறாங்க. இவர் பல தடவை தன்னோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட என்னென்னா இல்லை நான் பண்ணதான் சரி, நீங்கள் பண்ண தப்பு. நம்ம சில டைம் நம்ம தப்பே பண்ணாலும் நம்ம வந்து ஒரு நாள் குற்றப்படுத்த மாட்டோம்ல. நம்ம பண்ணது கரெக்ட், நம்ம போகிறது கரெக்ட், நம்ம பாத்து கரெக்ட், நான் பண்ணுறதா கரெக்ட் அப்படின்னு இவர் பல தடவை நின்றுட்டு உண்டு. பல தடவை உங்களை பற்றின தாட் வரைக்கிற டைமில் நான் அப்படி ஒரு பெருசாக ஒன்று தப்பு பண்ணலையே, லைஃப்பில் நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு பல தடவை இவர் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணிட்டு உண்டு. பட் ஃபைட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் இவரால் எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை. ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி ஃபைட்டிங் பண்ணாமல் இருந்திருக்கலாம், கோவப்படாமல் இருந்திருக்கலாம், டார்ச்சர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதை நினச்சி ஒரு சாரி ஃபீல் பண்ணுறாங்க இந்த ஒரு பர்சன். ஓகே, ஸோ இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா இவருக்கு லைஃப்பில் சுத்தமாக டோட்டலி கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் வந்து சுத்தமாக கெரியர்லேயும் பயங்கர ஒரு க்ரோ ஒன்றும் இல்லை. இவருக்கு லைஃப்பில் கெரியர்லேயும் பயங்கர க்ரோ இல்லை. இவர் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணி இவர் கரண்ட் சுச்சுவேஷன் டோட்டலி ஒரு டயர்ட் ஆகிட்டு உண்டு, டவுன் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒற்றைக்கு எனக்கு யாரும் இல்லை, ஒற்றைக்குன்னு ஃபீல் ஆகுது. ஆனால் இவர் ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு க்ரோ பண்ணணும்னு நினைக்க ஒரு டைமில் ஏதோ ஒரு விஷயம் இவர் பண்ண விஷயங்கள் இவர் ஆக்ஷன் எடுக்க விடாமல் தடுக்குது. சம்டைம் ஈகோவெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இவர் ஒரு முடிவு எடுத்தாலும், ஒரு கால் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், இவர் ஒரு முடிவு எடுத்துல இவர் பண்ண விஷயங்கள் நினைக்கும் போது இவருக்கு 2 ஸ்டெப்பு முன்னே எடுத்து வச்சு 4 ஸ்டெப்பு பேக் எடுத்து வைப்பாங்களா, அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகும். பட் ஆக்ஷன் எடுப்பாங்கிட்ட ஷோர் ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னா உங்களையும் கூட்டிகிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களையும் கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் சேர்ந்து ஒரு லைஃப் ஜீவிக்கணும். அவருக்கு அது ஒரு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் உருவாகணும். ஏன்னா இவருக்கு எல்லாம் மனசிலாகிட்டு உண்டு. நீங்கள் கொடுத்த கேரிங் லவ் எங்கேயும் கிட்டிட்டில்ல. இவருக்கு பணம் தான் இம்பார்ட்டன்ட், பணத்தை தேடி போயிட்டுனா பணம் இப்போ கண்ணுக்கு முன்னே இருக்குது. பட் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள இருக்குது. ஸோ
ஸோ அதனால் இவருக்கு தெரியும் எனக்கு சமாதானம், எனக்கு பீஸ், எனக்கு ஒரு ஆத்மா திருப்திங்கிறது நீங்கள் தான். ஸோ அதனால் உங்களை எங்கேயாவது கொண்டு போய் தூர இடத்துல கொண்டு போய் யாருக்கு தெரியாத இடத்துல கொண்டு போய் உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும். இந்த ரிலேஷன்ஷிப் ப்ரூவ் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகி போகக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ப்ரூவ் ஆகணும், எல்லாம் உண்டு இவருக்கு. டெத்துன்னு ஒரு கார்டு வந்தாலே கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டிங்க, டெத் ஆகிட்டு கிடையாது, மறுபடியும் ரீபர்த் இருக்குது. இந்த ஒரு பர்சன் ஹீல் ஆகணும், இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் தன்னோட ஈகோவில் நிற்கிறாங்க, தென் நான் பண்ணுற விஷயங்கள் நினச்சி ஆக்ஷன் எடுக்க முடியாமல் நிற்கிறாங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, ஹீல் ஆகட்டும். இவர் ஹீல் ஆகிற டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ரீயூனியன் பாசிபிள் உங்களுக்கு. மேபி உங்களுக்கும் அவங்களுக்கு ரீயூனியன் பாசிபிள் ஆகிறதுக்கு 9 வீக்ஸ் டைம் எடுத்துக்கலாம், இல்லைங்க 9 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கலாம். ஆக்ஷன் எடுத்து இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுத்து உங்ககிட்ட வர்றதுக்கு மேபி 9 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கலாம், இல்லைங்க 9 வீக்ஸ் டைம் எடுத்துக்கலாம், இல்லைங்க 9 மந்த் டைம் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே இதான் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான மந்த் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், செப்டம்பரில் நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே தென் இம்பார்ட்டண்டான டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 777 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 777 பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ அது தவிர்த்து நமக்கு எங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், தென் 13 இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ நமக்கு டேட் ஆஃப் பர்த் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, மந்த்தும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு இது ரெஸ்னேட் ஆகுனா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தென் புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே ரெஸ்னேட் ஆகும். ஓகே ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.